சென்னை அவ்வளோதாங்க. சென்னை வெள்ளப்பெருக்குல இருந்து நம்ம இன்னைக்கு பொழைக்கவே முடியாது, காப்பாற்றவே முடியாது. இனி மக்கள் இந்த சென்னை வெள்ளப்பெருக்குல எப்படி நம்ம சமாளிச்சு வாழ்றது அப்படிங்கிறத கத்துக்கிட்டு வாழ்ந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்ப சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஒரு சிலர் அவங்க வீடுகளை கிளாம்பு போட்டு கட் பண்ணி தூக்கி மேல வீடுகளை வைக்கிறதும், வசதி உள்ளவங்க இடங்களை மாத்துறதும், ஒரு சிலர் கிராமங்களுக்கு போறதும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஆனா அப்படி நம்ம யோசிக்காம ஒரு சின்ன ஸ்டெப்பு அட் அ டைம் எடுத்து வச்சு நம்ம லட்சியத்தை அடைய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். இந்த ஆண்டு நமக்காக அரசு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய தென் சென்னையில ஒக்கியமடு பக்கத்துல இருந்து தண்ணி வெளியே பக்கிங்ஹாம் கால்வாய் வழியா முட்டுக்காடுல கடல்ல கலக்கிற இடத்துல அவங்க 2005 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினுடைய ரெசிப்ரோகேஷனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2009 ஜவஹர்லால் நேரு நேஷனல் ரினியூவல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தின் கீழ் அங்க இருக்கக்கூடிய அந்த கால்வாயை 20 மீட்டர்ல இருந்து 100 மீட்டருக்கு அவங்க அகலப்படுத்தினா அதுல தண்ணி போகக்கூடிய அளவை 3500 கியூசெக்ஸ்ல இருந்து 9000 கியூசெக்ஸா அந்த இடத்துல கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வேலை செய்திருக்காங்க. ஆனா அதுல ஒரு கால் பகுதி வேலை கூட ஃபீல்டுல அங்க முடியல. அவங்க நிறைய பண்ணியிருக்கிறதா ஒரு 50% மேற்பட்ட வேலை முடிச்சதா சொன்னாலும், சிஏஜி அறிக்கையில அந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஒரு ஃபீல்டுல ஒரு கால் பகுதி வேலை கூட முடியல. ஆனா சுலபமா இந்த முக்கியமடுவுல இருந்து 7000 கியூசெக்ஸ் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு WRD கணக்கிட்டு ஒரு பத்திரிகையில சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கால்வாயில பக்கிங்ஹாம் தென் சென்னையில இருக்கக்கூடிய இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில இருந்து இந்த ட்ரெட்ஜிங் பண்ணி இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த திட்டை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா இங்க 9000 கியூசெக்ஸ் தண்ணி போக முடியும். அப்படின்னா இந்த 7000 கியூசெக்ஸ் தண்ணியும் ஈஸியா போயிட்டு இந்த மக்களை தென் சென்னை மக்களை வெள்ளப்பெருக்குல இந்த ஆண்டு இந்த இருக்கிற இன்னொரு 2 மாசத்துல நம்ம இந்த வேலையை பண்ணனா காப்பாற்ற முடியுமா, முடியாதா? ஆனா அதை விட்டுட்டு தமிழக அரசு 83 கோடி ரூபாய்க்கு 18 மாதம் கழித்து ஒரு சின்ன 2 பாக்ஸ் போட்டு 83 கோடி ரூபாயில நான் தண்ணியை வெளியேற்றுவேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிற திட்டத்தை அவங்க உடனடியா கைவிடணும். 2வது 27 கோடி ரூபாய்க்கு காரப்பாக்கம் பக்கத்துல தண்ணி பின்னோக்கி வந்துடாம இருக்கிறதுக்கு நான் சுவர் போட்டு தடுப்பேன் அப்படிங்கிற அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டு இந்த 83 கோடி ரூபாய் பிளஸ் 27 கோடி ரூபாய் இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா 110 கோடி ரூபாய் ஆச்சுது. அந்த JNNRUM ஸ்கீம்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த சிஏஜி அறிக்கையில பைசா இல்லை, அதனால நாங்க இந்த வேலையை பாதியில விட்டுட்டோம். நாங்க இந்த 110 கோடி ரூபாயும் வச்சு இந்த இம்மீடியட்டா இந்த 2 மாசத்துல இந்த ட்ரெட்ஜிங்கை பண்ணி இந்த தென் சென்னை மக்களை இந்த தமிழக அரசு காப்பாற்றக்கூடாதா? டேக் ஒன் ஸ்மால் ஸ்டெப் அட் அ டைம்.